உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். எதையெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்படுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் நாம் ஒரு பெரிய பட்டியலை கொடுக்க முடியும். இதை பார்த்தா எனக்கு பயம், அதை பார்த்தா எனக்கு பயம், பாச்சாவை பார்த்தா பயம், பல்லியை பார்த்தா பயம், யானையை பார்த்தா பயம், ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கிற வாகனங்களை பார்த்தா பயம், யாராவது கோவிச்சுக்கிட்டா பயம், யாராவது திட்டினா பயம், இப்படின்னு நமக்கான பயங்கள் லிஸ்ட்டு பெருசாக இருக்கும். வள்ளல் பிரானுக்கு கூட பயங்கள் நிறைய இருந்திருக்குங்க. அந்த மாதிரி ஒரு பயத்தால் அவர் என்ன செய்தார் அப்படிங்கிறதா மிக முக்கியம். ஒரு சிலருக்கு இடி மின்னல் அதை கேட்டால் பயமாக இருக்கும், அதை பார்த்தா பயமாக இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க, வீட்டில் ஒரு மூலையில் போய் போர்வையால் போர்த்திக்கிட்டு ஒரு கருப்பாக இருட்டை உருவாக்கி கொண்டு அதுக்கு உள்ளே உட்காந்துப்பாங்க. அந்த அளவுக்கு பயப்படுகின்ற மனிதர்கள் கூட இருக்காங்க. அப்படி வள்ளல் பிரான் எதையெல்லாம் பார்த்து பயந்தார் அப்படிங்கிற ஒரு பட்டியல் கொடுக்கின்ற ஒரு பாடல் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இது வெறுமே பயம் மட்டும் இல்லை, மக்களின் நடவடிக்கைகளை பார்த்த பயம் மட்டும் இல்லை, அதை தாண்டி சேகுவேரா என்கின்ற அந்த புரட்சியாளர் சொல்கின்றார் ஒரு வார்த்தை, மக்கள் எந்த அநீதியெல்லாம் நீ பார்த்து அச்சப்படுகிறாயோ அப்போது நீயும் என் தோழன் என்று சேகுவேரா சொல்கிறார். சேகுவேரா என்கின்ற புரட்சியாளரை எப்படி நீங்கள் ஆன்மீகத்தோடு சேர்த்து பார்க்கலாம் அப்படின்னா, அந்த புரட்சியாளர் எதை எதிர்த்து புரட்சி செய்தார் என்றால் மக்களுக்கு நடத்தப்படுகின்ற கொடுமைகளை எதிர்த்து புரட்சி செய்தார். அப்படின்னா ஆன்மீகம் என்பது அந்த கொடுமைகளிலிருந்து மக்களை விடுவிக்கின்ற ஒரு செயல் தானே, அந்த ஒரு அறச்செயல் தானே ஆன்மீகம். அப்படின்னா இரண்டும் ஒன்றாக பார்க்க வேண்டிய நிலை இருக்கிறது என்பதை சொல்லுகின்ற ஒரு பாடல் வள்ளல் பிரானோட பாடல். பாருங்களேன், எதற்கெல்லாம் அவர் அச்சப்படுகிறார், எந்த அநீதியெல்லாம் பார்த்து நம்முடைய வள்ளல் பெருமான் அச்சப்பட்டிருக்கிறார் என்று சொல்கின்ற ஒரு பாடல். சகப்புற வாழ்வை பார்த்திடில் கேட்கில் சஞ்சலம் உறும் என பயந்தே நகர்ப்புறத்திற்கும் தோட்டங்கள் தோறும் நன்னியும் பிற இடத்து அலைந்தும் பகற்பொழுதெல்லாம் நாடொரும் கழித்தேன் பகலன்றி இரவும் அப்படியே மிக பல இடத்தும் திரிந்தனன் அடியேன் விளம்பல் என் நீ அறிந்ததுவே. பிள்ளை பெரு விண்ணப்பம் அப்படிங்கிற பகுதியில் 3457வது பாடலாக இதை கொடுக்குறாரு. பிள்ளை பெரு விண்ணப்பம்ங்கிறது 6ஆம் திருமுறையில் உள்ள ஒரு பாடல். அதில் இப்படியான பயத்தின் பட்டியல், அச்சத்தின் பட்டியலை கொடுக்கிறார், நடுக்கத்தின் பட்டியலை கொடுக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். அப்படின்னா இந்த மக்கள் இன்னமும் 5ஆம் திருமுறை வரைக்கும் வள்ளல் பிரான் செய்த செயல்களை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பிடியிலிருந்து தப்பிப்பதற்காக வள்ளல் பிரான் இப்படியாக ஓடி ஒழிகிறார் என்று நாம் எடுத்துக்கொண்டால் அதை எப்படி புரிந்து கொள்வது, அதுதான் ரொம்ப முக்கியம். பாடலை திரும்பவும் படித்தா புரிஞ்சுக்க முடியும். திரும்பவும் வாசிக்கலாம். சகப்புற வாழ்வை பார்த்திடில் கேட்கில் சஞ்சலம் உறும் என பயந்தே. சகப்புற வாழ்வுனா என்னது? சக மனிதர்களோட வாழ்க்கைன்னு அர்த்தம். நம்ம வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டா உலகத்தோடு சேர்ந்து தான் இருந்தாகணும். அந்த தெருவில் ஒரு காலடி எடுத்து வைத்து விட்டால் கூட எல்லா உலக மனிதர்களோடும் நாம் சேர்ந்து இயைந்து அவர்களோடு இசைந்து அவர்களுடைய வேகம், அவர்களுடைய தாக்கம், இது எல்லாவற்றுக்கும் ஏற்றாற்போல் தான் வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த சக மனிதர்களோடு அவர்களை பார்க்கில் கேட்கில் எனக்கு அச்சம் வருது அப்படிங்கிறார். அந்த சக மனிதர்களை பார்த்தாலே அச்சம் வருது, அவங்க பேசுகிற பேச்சை கேட்டாலே அச்சம் வருது அப்படின்னா அவ்வளவு தூரம் அந்த சக மனிதர்கள் நம்மை மடைமாற்றம் செய்கிறார்கள். அதனால் வருகின்ற அச்சம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர்கள் நம்மை அச்சுறுத்துகிறார்கள், பயமுறுத்துகிறார்கள். இதை நீ செய்யலேனா உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும், இதை நீ செய்யலேனா உனக்கு இந்த மாதிரி துன்பம் வரும், இதை நீ செய்யலேனா, இதை பின்பற்றலேனா, இப்படி சொல்லலேனா, இப்படி பேசலேனா, இப்படி போகலேனான்னு திரும்ப 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 அவங்க செயல்கள் மூலமாகவும் சொற்கள் மூலமாகவும் நம்மை அச்சுறுத்துகிறார்கள். அதை தவிர வள்ளல் பிரானையும் அச்சுறுத்தி இருக்கிறார்கள். அப்படிங்கிற அச்சத்தை தான் முதல்ல சொல்கிறார். அடுத்து என்ன அச்சம்ங்கிறத பாருங்க. நகர்ப்புறத்திற்கும் தோட்டங்கள் தோறும் நன்னியும் பிற இடத்து அலைந்தும். இதுல மிக முக்கியமா நம்ம புரிய வேண்டியது நகர்ப்புறத்திற்கும் தோட்டங்கள் தோறும்ங்கிறார். வள்ளல் பிரான் காலத்திலேயாவது தோட்டங்கள் இருந்திருக்கு போல இருக்கு. நகர்ப்புறத்துல, கிராமப்புறத்தில் வயல்வெளி இருக்கும், பசுமை இருக்கும், காடுகள் இருக்கும். நகர்ப்புறத்துலங்கிறது தோட்டங்கள் குறைவாக இருக்கக்கூடிய இடங்கள் தான். எனவே வள்ளல் பிரான் காலத்திலே கூட மக்கள் வாழ்வதற்காக தோட்டங்களை, மரங்களை, காடுகளை வெட்டி
சமன் செய்து நகர்ப்புறமாக்கி இருக்கின்ற அந்த செயலை மனிதர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதனால் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய சில தோட்டங்களுக்கு வள்ளல் பிரான் போய் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காரு. ஏன் தோட்டங்களை போய் ஒளிஞ்சிட்டு இருக்காருன்னா, அங்கே இயற்கை இருக்கும், பறவைகள் இருக்கும், பூக்கள் இருக்கும், செடி கொடிகள் இருக்கும், மரங்கள் இருக்கும், மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். அதிகமாக இயற்கை மட்டுமே இருக்கக்கூடிய இடத்தில் இயற்கை எதேச்சாதிகாரம் செய்வதில்லை, இயற்கை யாரையும் மிரட்டுவதில்லை. இயற்கை பேரிடர் என்று வருவது வேறு. ஆனால் இயல்பான நிலையில் இயற்கை என்பது தாயாக நாம் பார்க்கிறோம். மதர் நேச்சர் அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போது அந்த மதர் நேச்சர் என்பது, இயற்கை என்பது தாய்மடியாக இருந்திருக்கிறது வள்ளல் பிரானுக்கு. நீ அங்கே மக்களோடு இருக்கதானப்பா பயப்படுற, வா என்கிட்ட வா, நான் உன்னை பாதுகாக்கிறேன், உனக்கு நிம்மதி தர்றேன் அப்படின்னு வள்ளல் பிரானுக்கு அந்த தோட்டங்கள் சொல்லி இருக்கின்றன. இதை நீங்கள் இப்படியும் கூட யோசிக்கலாம். தோட்டங்கள் பேசுவாங்க, என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கலாம். உண்மையிலேயே இயற்கை நம்மோடு பேசும். ஆனால் அந்த இயற்கையின் பேச்சை, இயற்கையின் மொழியை, இயற்கையின் வார்த்தையை கேட்கக்கூடிய பண்பட்ட காதுகள் நமக்கு இல்லை. அவ்வளோதான் வித்தியாசம். செடி அசையுது, காற்றுல இலை அசையுது, பூ பூக்குதுன்னா அது சொல்லாத செய்தி இல்லைங்க. அவ்வளவு செய்திகளை அது சுமந்திருக்கிறது. ஆனால் அதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவமான மனசு மனிதர்களுக்கு இல்லை. ஆனால் அப்படி பக்குவப்பட்ட மனசு வள்ளல் பிரானுக்கு இருந்ததுனால தான் தோட்டத்துக்குள்ளே போய் உட்கார்ந்து இயற்கையோடு பேசியிருக்கிறார். எவ்வளோ சுகமான ஒரு அனுபவம் இல்லை அது? சரி, அந்த தோட்டத்துக்குள்ளே போயாச்சு, அங்கே ஒளிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் வேற எங்கெல்லாம் ஓடினாருங்கிறத பாருங்கள். பகற்பொழுதெல்லாம் நாடோறும் கழித்தேன், பகலன்றி இரவும் அப்படியே. வேற இடத்துலையும் அலைஞ்சேன், தோட்டத்தில் போய் தஞ்சம் அடைஞ்சேன், வேற இடத்துல அலைஞ்சேன், பகற்பொழுதெல்லாம் இப்படித்தான் ஓடி ஓடி போனேன். சரி, ராத்திரி வந்துடுச்சுன்னா அப்போவாது நிம்மதியாக இருந்தேன்னா அப்போவும் இல்லையா, அப்போவும் இந்த மாதிரி அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, எப்படி பெரிய ஓட்டத்தை நம்முடைய வள்ளல் பெருமான் சென்றடைந்திருக்கிறார். இந்த ஓட்டம் எதிலிருந்து தப்பிப்பதான ஓட்டம், அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். மனிதர்கள், அந்த ஆகமக்காரர்கள் ஆன்மீகம் என்ற பெயரில் எளிய மனதினனாகிய வள்ளல் பிரானை மிரட்டிய மிரட்டல் தாங்காமல் அவர் ஓடியிருக்கிறார். அந்த ஓட்டத்தின் நிறைவில் அவர் கண்டடைந்தது தான் ஜீவகாருண்யம். அந்த ஓட்டத்தின் நிறைவில் அவர் கண்டடைந்தது தான் அந்த அமுதை கொடுக்கின்ற, அந்த பசிப்பினை நீக்குகின்ற தவம். அதை எப்படி சொல்லி நிறைவு செய்கிறார் பாருங்க. மிக பல இடத்தும் தெரிந்தனன் அடியேன் விளம்பல் என் நீ அறிந்ததுவே. இவ்வளவும் நான் பண்ணினேங்கிறத நானா சொல்லணும் திரும்ப திரும்ப, உனக்கு தெரியாதா அப்படின்னா நமக்கான வார்த்தையாக இது கிடைக்கிறது. நாமும் இப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்கேயாவது ஒரு இடத்தில் நிதானமாக நிற்க வேண்டும், அதற்கப்புறம் யோசிக்கணும், அதற்கப்புறம் அதை செயல்படுத்தணும். அப்படின்னா நாம் நிற்கின்ற இடம் என்பது வள்ளல் பிரான் நமக்கு காட்டியிருக்கின்ற அந்த அருட்பெரும் சோதி என்கின்ற ஒற்றை இடம். அதை தாண்டிய இறை வழிபாடு என்பது கிடையாது என்பதைத்தான் வள்ளல் பிரானின் வாழ்க்கை நமக்கு காட்டுகிறது. அருட்பெரும் சோதியும் ஜீவகாருண்யமும் தான் நமக்கான இடம், நமக்கான திசை, நமக்கான கிழக்கு, நமக்கான விடியல் என்பதை வள்ளல் பிரான் இந்த பாடல் மூலமாக நமக்கு சொல்லுகின்றார். விடியல் வந்துவிட்டது, கிழக்கை பார்ப்பது கடினமா என்ன? கிழக்கை பார்ப்போம், விடியலை தரிசிப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.